நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைக்கமைய தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான அனுமதியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று வழங்கினார். இதற்கான ஆவணம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பப்பட்டதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்தது. இதேவேளை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கான கடிதம் தேசபந்து தென்னக்கோனிடம் இன்று மாலை கையளிக்கப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக பாராளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை 177 பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வாக்களிப்பிலிருந்து விலகியிருந்ததுடன் எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினரும் பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. விவாதம் ஆரம்பமாவதற்கு முன்னதாக எதிர்ப்பை வெளிப்படுத்திய பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இந்த விடயம் தொடர்பில் சில வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தார். எனினும் அந்த எதிர்ப்பை நிராகரித்த சபாநாயகர் முறையான ஆய்வுகளின் பின்னரே இது தொடர்பான விவாதம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். நீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைக்கவுள்ள அல்லது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ள ஒரு விடயம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுவதையோ விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வதையோ தவிர்க்க வேண்டும். சபாநாயகர் அல்லது அக்ராசனம் இந்த விதிமுறைக்கு எதிராக செயற்படுவதை தடுப்பதற்கு ஆலோசனை வழங்க வேண்டும். எவ்வாறாயினும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 3 உறுப்பினர்கள் சபையில் இருக்கவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அது தொடர்பில் இன்று கருத்து வெளியிட்டார். தேசபந்து தென்னக்கோன் தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளில் முன்னிலையாகின்றார். நீதிமன்ற செயற்பாடுகள் தொடர்பில் ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கப்படுவது நியாயமில்லை. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசபந்துவை நீக்குவதற்காக பிரேரணைக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்த போதிலும் அந்த கட்சி மற்றும் அந்த கட்சியுடன் இணைந்து செயற்படும் பங்காளி கட்சிகளின் 30 உறுப்பினர்கள் நேற்று வாக்களிப்பதை தவிர்த்துக் கொண்டனர். ஐக்கிய மக்கள் சக்தி இன்று நடத்திய ஊடக சந்திப்பிலும் இது தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க மெத்துமா தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க பல முயற்சிகளை எடுத்தார். அவரை போலீஸ் மா அதிபராக நியமிக்குமாறும் அரசியலமைப்பு பேரவையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சஜித் பிரேமதாசவும் கபீர் ஹாசிமும் சகல சந்தர்ப்பங்களிலும் அதற்கு எதிராகவே வாக்களித்தனர். அவரது நியமனத்தை நாமே வலுவற்றதாக்கினோம். அதன் பின்னர் அரசியலமைப்பு பேரவை அவரை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கு அனுமதி வழங்கியது. இது தொடர்பில் நெருக்கடி நிலைமையும் ஏற்பட்டது. இந்த சகல செயற்பாடுகளும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகளின் காரணமாகவே நடைபெற்றது. ஏனையோரின் குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் பெற்றுக் கொள்வதற்காக காத்திருக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு இதனை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நஜித் இந்திக இது தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது கருத்து வெளியிட்டார். நேற்று இறுதி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இறுதி வாக்கெடுப்பின் போது என்ன நடந்தது? 177 பேர் ஆதரவாக வாக்களித்தனர். என்ஜிஓர் சபைக்கு வருகை தரவில்லை. ஏனெனில் ஆடை அணிந்துள்ள எவராலும் அந்த பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்க முடியாது. நாமல் ராஜபக்ச மற்றும் உங்களின் கட்சி தொடர்பில் பிரச்சனை இல்லை. உங்களின் நிலைப்பாட்டை அறிவித்து வாக்களிப்பை தவிர்த்துக் கொண்டீர்கள். எனினும் தேசபந்துவை வெளியேற்றுவதற்கு எம்மை விடவும் ஐக்கிய மக்கள் சக்தியை அதிகமாக உழைத்ததாக அதன் உறுப்பினர்கள் நேற்று நாள் முழுவதும் கருத்து தெரிவித்தனர். அவர் நியமிக்கப்படுவதை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்தோம் என வினவினர். எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைவரும் அந்த கேள்வியை மாத்திரமே தொடுத்தனர். அந்த கேள்வியை தொடுத்த 30 பேர் உள்ளிட்ட அவர்களின் 40 பேர் வாக்களிக்கவில்லை. அதன் அர்த்தம் என்ன? உங்களதும் எமது கட்சியினதும் வாக்கின் மூலமே அவர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 4/3 வீதமானோர் உங்களது கட்சியில் வாக்களிக்கவில்லை. உங்களது கட்சியின் முக்கியமான எவரும் சபையில் இருக்கவில்லை. கபீர் ஹாசிமும் தயாசிரி ஜெயசேகரவும் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் ரவுப் ஹக்கீமும் அஜித் பி பெரேராவும் சுஜீவ சேனசிங்கவும் நளின் பண்டார உள்ளிட்ட எவரும் இருக்கவில்லை. ரோஹிணி கவிரத்ன ஹர்ஷன ராஜகர்ணா உள்ளிட்ட எவரும் இருக்கவில்லை. பாதி உறுப்பினர்கள் இருக்கவில்லை. அஞ்சலோட்டத்தில் பேட்டனை மாற்றி நாம் உங்களிடம் வழங்கியதன் பின்னர் அங்கிருந்து ஓடியதை போன்ற செயற்பாட்டையே நேற்று நீங்கள் செய்தீர்கள்.